உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அட 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 என்னங்க சொல்கிறது, இந்த எபிசோட் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஜயும் காவேரியும் கீழே இருந்து விஜய் டாட்டா சொல்கிறது என்ன, மேலே இருந்து அவங்க டாட்டா சொல்கிறது என்ன, திரும்ப அவங்க மாற்றி ஃப்ளையிங் கிஸ் கொடுக்கறதுக்கு விஜய் இங்கேருந்து கொடுக்குறதும் அவங்க மாற்றி பிடிக்கிறதும் இதெல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி ராகவை கடத்தி கொண்டு வரும்போது மாதம் ஒரு டான்ஸ் ஒன்று பண்ணுறாரு பாருங்க, ரோஜா பூ அடி வந்தது, அதுக்கு அப்படி ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் விஜய் காவேரி வந்து இப்படி பார்க்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்களும் பார்த்துட்டு இந்த மாதிரி என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் வீடியோக்கு சின்னதாக லைக்கை மட்டும் கொடுங்க. இப்போது கதைப்படி என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாருமே வாசலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு பாய் விரித்து அந்த போர்ஷன் கிட்டே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பேசிகிட்டு இருக்கும்போதே வந்துட்டு ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்க அந்த சிரிப்பு சத்தத்தை கேட்டு அங்கேருந்து கங்கா வெளியே வந்து பார்க்குறாங்க. குமரன் பாட்டுக்கு தனியாக உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அவங்க வந்து என்ன பேசிக்கிறாங்க, ஏன் இப்படி சிரிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கடுப்புலேயே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு குமரன் அதை கவனிக்காமல், என்ன கங்கா கால் வலி எப்படி இருக்கு, உனக்கு ஓகே, அப்போ தூங்கிட்டு இருந்து எழுந்து வந்துட்டேன், என்னாச்சு, ஏதாவது வேணுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் அக்கறையாக கேட்குறாரு. அதுக்கும் அவங்க சரி அது பண்ணாமல் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஓகே இப்போ அப்படிங்கிற மாதிரியே அந்த கவனம் அப்படிங்கிறது இவர்கிட்ட இல்லாத மாதிரியே காட்டுறாங்க. அடுத்ததாக வந்துட்டு அவர் என்ன கேட்குறாரு, கங்கா நீ கவனிச்சியா, வயிறு முன்னாடி விட இப்போ உனக்கு கொஞ்சம் பெருசாக தெரியுது அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம் அப்படிங்கிறாங்க. திரும்பிட்டு பாப்பா இங்கிட்டு அங்கிட்டு போகிறது உனக்கு எதாவது தெரியுதா அப்படின்னோடனே, ஏங்க அதெல்லாம் இப்போ வராது, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்ட்டு கடுப்பாக சொல்கிறாங்க. அதுக்கு குமரன் என்ன சொல்லுவார், சீக்கிரமாக போக சொல்லுங்கங்கா, எனக்கு ஆசையாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் சொல்லிடுறாரு. ஸோ அதெல்லாம் அவங்க கவனிக்கவே இல்லை, அப்படியே அவங்க பாட்டு பார்த்துட்டு இருந்தேன். என்னம்மா இப்போ அவங்களுக்கு அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னா, எதுக்கு இவ்வளோ சிரிப்பு சத்தம் அப்படின்றாங்க. ஜாலியாக இருக்காங்கல்ல விடு அப்படிங்கிறாரு. என்ன தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னோடனே, ஏய் கங்கா என்ன பேசுகிற, அத்தை உட்காந்துருக்காங்கல்ல அப்படிங்கிறாங்க. இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல, எல்லாம் நடந்தாலும் நடக்கும், நான் அவரை கேட்டேன் அப்படிங்கிறாங்க. அது எப்படி கங்கா, அத்தைக்கு மரியாதை கொடுக்க வேண்டாமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே, என்னத்தை நான் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகவே உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு வேளை சிரித்து பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி விஜய் திரும்பி பார்த்துறாரு. பார்த்துட்டு பிரதர் ஏன் அங்கேயே இருக்கீங்க, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது குமரன் வேகமாக எழுந்து போகிறதுக்கு வராரு. இவங்க டக்குன்னு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஸோ விஜய் சொல்லிட்டு திரும்பிடுறாரு. இவங்க கங்கா வந்துட்டு குமரனை கையை பிடிச்சி இழுத்து, அதெல்லாம் போகாதீங்க, அங்கே வேண்டாம் போகாதீங்க, அவங்களே அங்கே பேசிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சி இழுக்கிறத காவேரி நோட் பண்ணிடுறாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அக்கா நீயும் வாக்கா பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. உடனே வாடி கங்கா அப்படின்னு சாரதாவும் கூப்பிடோன்னே அங்கேருந்து வர்றாங்க. வந்த உடனே வந்து நிற்கிறாங்க. குமரன் கீழே உட்காந்துக்கிறாரு. உட்காந்து அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாங்க. கங்கா கிட்ட கொடுக்கும்போது அவங்க வேண்டான்னு சொல்லிடுறாங்க. இப்போ விஜய் என்ன கேட்டுடுறாரு, ஆமாம் நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டே இருக்கேன், ஏன் நீங்கள் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போதே காவேரி இவருக்கு நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இப்போ குமரன் என்ன சொல்கிறாரு, அவள் அப்பையிலேருந்தே அப்படி தாங்க, என்கிட்டே சரியாக பேச மாட்டா, வீட்டிலேருந்து சொந்தக்காரங்க வந்தால் கூட போய் ஒளிஞ்சிக்குவா, அதனால் எலின்னு நாங்கள் பட்டப்பேர் வச்சுருக்கோன்னொன்னே இவருக்கு பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. சும்மாவே சொல்ல வேணாம் கங்காவுக்கு, இதை பார்த்தோன்னே ரொம்பவும் கோவம் வருது. உடனே காவேரிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, எங்க சிரிக்காதீங்க சிரிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போயும் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. அவர் பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்காரு, கோதாவரி கோதாவரின்னு சொல்லிக்கிட்டே. இப்போ சாரதாவும் சொல்கிறாங்க, எனக்கு 3 பொண்ணுன்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க தம்பி, இவள் வெளியிலே வரமாட்டா, ரொம்ப நாள் தெரியாமல் தான் இருந்துச்சு ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. ஸோ பரவாயில்ல நீங்களும் உட்காருங்க அப்படின்னா, இல்லை எனக்கு கால் வலிக்குது நான் போகிறேன் அப்படின்றாங்க. பரவாயில்ல உட்காரு கங்கா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறதுக்கு, எதுக்கு சும்மா இருந்தவளை கூப்பிட்டு எலின்னு சொன்னீங்களே அதுக்கா அப்படின்னு சொல்லும்போது இன்னமும் விஜய் சிரிக்கிறாரு. அது இவங்களுக்கு இன்னமும் கோவம் வருது. அதுக்கப்புறமா குமரனும் விஜயும் ஏதோ கூடி பேசிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத இவங்க 2-3 வாட்டி வாட்ச் பண்ணுறாங்க. அடுத்ததாக இவங்க உள்ளே வரும்போது விஜய் வந்துட்டு சரி பார்த்துக்கோங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. இவங்க போயிட்டு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை சும்மா தான் பேசணும் அப்படிங்கிறத வந்துட்டு ராகவ கடத்த போகிற விஷயத்தை பற்றி அவங்க சீக்கிரட்டாக அதை பேசிகிட்டு இருக்கதை வந்து இவங்க நோண்டி கேட்குறாங்க. ஆனால் இவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. அடுத்ததாக காவேரி வந்தோடனே, என்னக்கா அப்படின்னு கேட்கும்போது விஜயும் இவரும் பேசிகிட்டு இருந்தாங்க, என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னா, அவங்க பேசினது எனக்கு என்னக்கா தெரியும் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க. உடனே இவங்க அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து என்னக்கா நொனக்காங்கிற அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக சொல்லிட்டு போயிடுறாங்க. என்னதான் ஆச்சு இவளுக்கு, ஏன் இப்படி பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி இவங்களும் யோசிச்சுட்டு நிற்கிறாங்க. ஸோ திரும்ப சாரதா என்ன சொல்கிறாங்க, பசிக்குதுன்னா நீங்கள் சாப்பிடுங்கடி, தம்பிங்க 2 பேருக்கு சாப்பாடு வேண்டாமா அப்படின்னு சொன்னோன்னா, ஏன் எதுக்கு வேண்டாமா அப்படின்னு கங்கா கேட்குறாங்க. இப்போ உடனே இல்லை வெளியில் கிளம்புறாங்களா 2 பேரும், அதனால் வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, விஜய் கூட இவர் எதுக்கு வெளியே போகிறாரு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே விஜய் உள்ளே வந்துடுறாரு. சரி காவேரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காவேரி சரிங்கன்னு சொல்லிடுறாங்க. திரும்ப குமரன் வந்து நாங்கள் போயிட்டு வரோன்னு சொல்லும்போது கங்கா என்ன சொல்லிடுறாங்க, எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன கங்கா வெளியே கிளம்பும் போதே இப்படி கேட்குற, வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லி இவங்க வெளியே கிளம்பி வந்துட்டு பைக்கில் ஏற போகிறாங்க. ஸோ மாடியிலேருந்து இவங்க வந்துட்டு பாய் சொல்கிறாங்க, கீழேருந்து விஜய் பாய் சொல்கிறாரு. அப்புறம் அவங்க அங்கேருந்து ஃப்ளையிங் கிஸ் கொடுக்க, இவர் அதை கேட்ச் பண்ண, திரும்ப இங்கேருந்து கொடுக்க, அவங்க அதை கேட்ச் பண்ணி இப்படி பிடிச்சிக்க, பார்க்குறதுக்கே ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் கங்கா பார்த்துட்டே இருந்துட்டு அங்கேருந்து கடுப்பில் வராங்க. வந்து இப்படியே பார்த்துட்டு, அம்மா முதல்ல அவருக்கு நீ கால் பண்ணி எங்கே போகிறாருன்னு கேளுமா அப்படின்னு சாரதா கிட்ட சொல்கிறாங்க. என்னடி எதுக்கு இப்போ கால் பண்ணி கேட்க சொல்கிறேன், உனக்கு என்ன பைத்தியம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாம் இதுக்குன்னு வெளியே கூட ஆம்பளை போகக்கூடாதா அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்போ கங்கா என்ன சொல்கிறாங்க,
அவர் சும்மா போனால் பரவாயில்ல, விஜய் கூடலாம் போயிருக்காரு, அதானே எனக்கு யோசனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இப்போ காவேரி என்ன சொல்கிறாங்க, இப்போ என்ன அவர் கூட போனனால இப்போ என்ன அவங்க கொலையாக பண்ண போனார், அவர் உன் புருஷனை கூப்பிட்டு போகிறாருன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க, போக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிடுறாங்க. ஸோ இப்போ அடுத்தது என்ன ஆகுதுன்னா, சூப்பராக பிளான் போட்டு அங்கேருந்து ராகவை கடத்திட்டு வர பிளான் தான். ஸோ அவங்க அம்மா கூட்டிகிட்டு வராங்க. வந்துட்டு இருக்கும்போதே பார்த்தா நிவனை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவன் தான் ராகினியை கல்யாணம் பண்ணியிருந்தா சந்தோஷமாக இருந்திருப்பான், இப்போ அவனும் சரியில்லாமல் ராகினி வாழ்க்கையும் நல்லா இல்லாமல் இப்படி பண்ணிட்டான், இப்போ தான் போக போக தான் நம்ம சொந்த பந்தத்தை பற்றி அவன் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தா இன்னொரு கார் வந்து ஓவர்டேக் ஆகி வந்து நிற்குது. ஸோ ஸ்டாப் பண்ணோன்னே அங்கேருந்து வந்துட்டு மச்சான் அப்படின்னு இவர் கத்துறாரு. இவர் மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்கிறாரு. அம்மா நீ அந்த காரில் போயேன், நான் இந்த காரில் மச்சானை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏண்டா என்ன அப்படின்னா, ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேம்மா, நீ போமான்னு. சரிடா அவன்கிட்ட சொல்ல வேணாம், என்கிட்டயாவது சொல்லலாம்ல அப்படின்னோடனே, அம்மா நீ கொஞ்சம் நேரம் தானேம்மா, நாங்கள் போயிட்டு வந்துடுவோம், நீ போமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரில் மாற்றி அனுப்பி வச்சிடுறாங்க. ஸோ போகும்போதே எங்கே போகிறோன்னு இவர் கடுப்பாக கேட்டுக்கிட்டே வராரு. ஃபஸ்ட்டு சர்ப்ரைஸுங்கிறாரு, அப்புறம் உங்கள் அப்பா வர சொன்னாருங்க, மாற்றி சொல்லும்போதே இதில் எதுதான் உண்மை, நீ என்ன மாற்றி பேசிகிட்டு இருக்காங்கிற மாதிரி இவர் கடுப்பாகிறாரு. கொஞ்ச நேரத்தில் போயிடலான்னா, அரை மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னும் நீ எங்கே தான் எனக்கு கூப்பிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கத்திக்கிட்டே வராரு. இப்போ நீ சும்மா வரியா இல்லையா, வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கூட்டிகிட்டு போய்கிட்டே இருக்காரு. ஸோ ஒரு வழியாக அங்கே போய் இறங்கிடுறாங்க. அங்கே போய் இறங்கின உடனே பார்த்தா குமரன் வந்துட்டு அந்த மாஸ்கெல்லாம் போட்டுட்டு வேகமாக வந்துட்டு அட்டாக் பண்ணுற மாதிரி வராரு. பார்த்த உடனே நிவினுக்கு வேற யாரோ வந்துட்டாங்க போல இருக்குன்னு சொல்லி குமரன் அடிக்க போயிடுறாரு. ஏய் நிவின் நான் தாண்டா அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது, ஏன்னு நீ வேற அப்படி பண்ணுற அப்படின்னோடனே, ஆமாம் நம்ம கடத்துறோங்கிறது தெரியக்கூடாதுல்ல அவனுக்கு, அதுவும் இல்லாமல் யார் கடத்துறாங்கன்னு தெரியக்கூடாதுல்ல அப்படின்னோடனே இப்போ ராகவன் என்ன கேட்குறாரு, டேய் நீ சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி தானடா என்னை கூப்பிட்டு வந்த, என்ன கடத்துறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, அண்ணே சும்மா இருனே, அவன் பயந்துட போகிறான், சும்மா இருனே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ உள்ள ரூமுக்கு போயிட்டு கதவை திறந்து உள்ளார போகும்போதே சாரோட டான்ஸ் தான் அது. ரொம்ப ஜாலியாக அவர் வந்துட்டு டான்ஸ் ஆடிட்டு திரும்புகிறாரு. ஸோ ராஜாவை தேடி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ராகவை கையை காட்டிட்டு அப்படி சூப்பராக ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு வேகமாக போய் அவன்கிட்ட போய் பக்கத்தில் நிற்கிறாரு. ஸோ இதுக்கப்புறமா தான் பசுபதிக்கு கால் பண்ணி சொல்லி அவர்கிட்ட அந்த நாங்கள் கடத்திட்டோம், டாக்குமெண்ட்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரியான எபிசோட்ஸ் வந்துட்டு அடுத்தடுத்து தான் வரப்போகுது. என்ன தான் இருந்தாலும் இன்றைக்கி எபிசோட் அப்படிங்கிறது இவங்க 2 பேரும் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரியான ரொமான்ஸ் சீன்ஸ் பார்க்குறதும் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி விஜயோட அந்த டான்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது.